அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஜாயிரா வீவ்ஸ். இன்னைக்கு நெய் மீன் கருவாடு பொரியலும். சட்டியை காய வச்சு எண்ணெய் நிறைய தாராளமாக ஊற்றணும். இப்போ நெய் மீன் கருவாடு நல்ல ஒரு 5 சின்ன வெங்காயமாக இருந்தால் 5 வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கிறணும். பெரிய வெங்காயமாக இருந்தால் ஒரு 3 வெங்காயம் போதும். அதுக்கடுத்து புளிப்புக்காக தக்காளி ஒரு 3 தக்காளி, பெரிய தக்காளியாக இருந்தால் 2 தக்காளி போதும். சின்ன பச்சை மிளகாய் வச்சு எண்ணெய் எடுத்து இந்த கருவாடை எடுத்து போடணும். நல்லா 2 பீஸ் கருவாடை நல்லா ஊற வச்சு தண்ணியில ஒரு 1/4 மணி நேரம் ஊற வச்சு கழுவிடணும். ஏன்னா உப்பு தன்மை ரொம்ப இருக்கும் நெய் மீன் கருவாட்டில். 1/4 மணி நேரமாவது ஒரு 1/2 மணி நேரமாவது ஊற வச்சிடணும். தண்ணியில ஊற வச்சு கழுவிட்டு போடணும். அந்த வெங்காயத்தோட சேர்ந்து வதக்கி வர மாதிரி அந்த வேகம் போதே உடச்சு விட்டு அதோட கிண்டணும். அந்த வெங்காயத்தோட கிண்டணும். இந்த வெங்காயமும் அந்த கருவாடும் சேமா வெந்துருச்சு. வெந்து வரப்போகும் போது தக்காளி எடுத்து போடணும். நல்ல வெங்காயம் தக்காளி நல்லா ஒரு 3 தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன். 3 தக்காளி போடுவோம். அந்த டேஸ்ட்டுக்காக ஒரே ஒரு பச்சை மிளகாய் இந்த டேஸ்ட், பச்சை மிளகாய் டேஸ்ட்டுக்காக போட்டு நல்லா வெந்துட்டு இருக்கும் போது கருவேப்பிலை எடுத்து போடணும். அப்படி வெந்து நல்லா வரும்போது அந்த ஒரு பச்சை மிளகாவோட அந்த வெங்காயமும் தக்காளியும் நல்லா வேகும் போது அந்த கருவேப்பிலையை போடணும். கருவேப்பிலையை போட்டு நல்லா சுற்றி கிண்டணும். நல்லா வேகிற வரைக்கும் கிண்டணும். இன்னும் நம்ம மிளகாத்தூள் போடாமையே அந்த ரெட் கலரில் வந்துடுச்சு. இப்போ மிளகாத்தூள் 1 ஸ்பூன் போடணும். 1 ஸ்பூன் நல்லா மிளகாத்தூள் 1 ஸ்பூன் நல்லா தாராளமாக நம்ம உரப்புக்கு தந்த அப்படின்னா சாம்பாருக்கு சுள்ளுன்னு இருக்க மாதிரி 1 ஸ்பூன் போட்டு வேணும்னா தேவைன்னா கூட்டிக்கலாம், குறைச்சிக்கலாம். அவங்க உரப்பை போட்டு நம்ம எவ்வளோதான் வீட்டில் சமைச்சு சாப்பிட்ருப்போம். ஆமாம், இருந்தாலும் இப்போ இந்த நாங்கள் வெளிநாடு வந்திருக்கோம். துபாயில் வெளி சாப்பாடு சாப்பிட்ற நம்ம பிள்ளைங்க வீட்டில் சமைச்சு கொடுக்குற சாப்பாடோட அருமை இப்போ தான் அதுகளுக்கு தெரியுது. நம்ம எவ்வளோ தடவை எல்லாம் செஞ்சு கொடுத்தாலுமே அதோட அருமையெல்லாம் தெரியல. இப்போ எது செஞ்சாலும் விரும்பி விருப்பத்தோடு சாப்பிட்றாங்க. அப்போ தான் அந்த சமையலோட அருமையே நமக்கு தெரியுது. ஆமாம், ஏன்னா ஹோட்டல் சாப்பாடு சாப்பிட்ற அந்த பிள்ளைங்களுக்கு நம்ம வீட்டில் செய்யும் போது தெரியாத அருமை இந்த வெளிநாட்டில் வந்த பிறகு தான் தெரியுது. தண்ணி வற்றி அழகாக தலன்னு வந்துருச்சா, ரெடி ஆயிடுச்சு. கருவாடு பொரியல் ரெடி ஆயிடுச்சு. சீலா கருவாடு பொரியல் ரெடி ஆயிடுச்சு.